இன்றைக்கி வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கெல்லாம் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். எனக்கு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அதுலேயும் நீங்கள்லாம் இவ்வளோ அன்பாக என்ன அக்கா மேம் அப்படி கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம யாரும் முன்ன பின்ன சந்தித்ததில்லை, ஆனால் இவ்வளோ அன்போடு நீங்கள் கூப்பிட்றது எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப 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 தேங்க்ஸ். அடுத்தது நான் நன்றிகள் சொல்ல வேண்டிய இன்னும் சிலர் யாருன்னா, முகம் தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் உங்களோட பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் எழுதுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு எழுதுறீங்க. அது படிக்கும்போது எனக்கு உண்மையில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தெரியும்போது கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்குது. பட் த சேம் டைம் நீங்கள் எவ்வளோ வழியில் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது கூட நீங்கள் ஒரு பெரிய விஷயமா நினைக்காம இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வழியிலையும் வேதனையிலையும் இருப்பீங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்காக நம்மளால் தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கோ இல்லைனா ஒரு பெரிய பிரச்சனைக்கோ ஒரு சின்ன தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஆங்கில வழி கல்வியிலேயே படித்ததுனால எனக்கு டக்குன்னு அதுதான் வருது. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்குண்டான தமிழ் பதத்தையும் நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லா இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கும் என்ன மாதிரியான தமிழ் வார்த்தைகள் இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன். நான் என்னோட டீம் மெம்பர்ஸ்கிட்டையும் அதான் கேட்பேன், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அந்த வார்த்தைக்கு என்ன தமிழ் எப்படி சொல்கிறது அப்படின்னு நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது எப்படி பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ அன்பாக அதை சுட்டி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஒருத்தங்க எழுதியிருந்தீங்க, இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரே மனநிலையில் இருக்கோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கலாமே அப்படின்னு. கண்டிப்பாக அது எப்படி நம்ம சேஃபாக பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னோட டீமோடு டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு வழி என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க எப்படி என்னை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இது இப்போ கீழே வர அந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட இமெயில் அனுப்புங்க. நம்ம அதை பார்த்துட்டு எப்படி நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இமெயில் ஐடி இருக்குது, பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மெயில் அனுப்புங்க. I'll be waiting. இந்த நன்றிகள் சொல்லாமல் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு காமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற வீடியோ என்ன, பேரண்டிங். அதுவும் எஸ்பெஷலி 2வது குழந்தையோ இல்லை 3வது குழந்தையோ வரும்போது நம்ம எந்த விதமான பேரண்டிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் குழந்தைய பெற்றுக்கலையா என்ன, இதுக்கு முன்னாடி யாரும் குழந்தைய வளர்க்கலையா என்ன, ஏன் இப்போ எல்லாரும் சடனாக இப்படி பேரண்டிங் பண்ணணும் அப்படி பேரண்டிங் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டிங்களே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வேலிடான கேள்வி தான். ஏன் அப்படின்னா இந்த மேஜரான 3 காரணங்களுக்காக தான் நம்ம இப்போ பேரண்டிங் பற்றி அடிக்கடி நம்ம தெளிவு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முதல்ல எக்ஸ்போஷர். கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் நிறைய விஷயங்களை பற்றி நமக்கு தெரியாமையே இருந்தது. இப்போ கூட நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இன்ஜினியராகவோ டாக்டராகவோ அந்த மாதிரி போனால் மட்டும்தான் ஒரு நல்ல ப்ரொஃபஷன், அதை தவிர என் குழந்தை வேற எந்த ப்ரொஃபஷனில் போனாலும் ஷைன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 15-20 வருஷம் முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு இவ்வளோ துறைகள் இருக்குது, இந்த துறைகள் எல்லாத்துலேயுமே நம்ம குழந்தைங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்போஷரோ அந்த ஒரு ஐடியாவோ இல்லாமல் இருந்ததும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு நம்மளை விட நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. குழந்தைகளுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிறது எத்தனை பாசிட்டிவோ அதுக்கு உண்டான நெகட்டிவ் திங்ஸும் கொஞ்சம் இருக்குங்க. தெரியக்கூடாத சில விஷயங்களை கூட குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு உண்டான கேட்ஜெட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அப்போது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இல்லை ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது குழந்தைங்க யார்கிட்ட போய் கேட்கும், 3வது ஆள்கிட்ட கேட்குறத விட அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை அண்ணா அக்கா தங்கச்சிக்கிட்டேயோ கேட்குறது ரொம்ப சேஃபுங்க. இதுக்கு உண்டான ஒரு சேஃப் பிளேஸை உண்டாக்குறது தான் நம்மளோட முதல் கடமை. அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பேரண்டிங் ஸ்கில்ஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கணும், நம்ம என்ன பண்ணால் நம்ம இன்னும் ஒரு பெட்டர் பேரண்ட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஜேர்னியை நம்ம புரிஞ்சுக்கிறது. 2வது, இப்போ இருக்கிற வேர்ல்டு பயங்கர காம்படிட்டிவ், எவ்வளோ போட்டிகள் எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக கடந்து போகணும், நிறைய புது விஷயங்களை கற்றுக்கணும், மன அழுத்தம் இல்லாமல் நம்ம குழந்தைங்க இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம். 3வது, இப்போ நிறைய பெண்கள் வெளியிலையும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் வேலைக்கு போகிறதோ இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதோ ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது இன்னும் கஷ்டமான வேலைன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் பெண்களாலேயும் இப்போ நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாரும் நம்மக்கிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களோட நம்ம எந்த மாதிரியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம எந்த மாதிரியான ரூல்ஸ் வீட்டில் ஃபாலோ பண்ணுறோம், எந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம வீட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு போக முடியும். இந்த 3 காரணங்களால தான் நம்ம பேரண்டிங் பற்றியும் குழந்தை வளர்ப்பு பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கோம்.
அதுவும் எஸ்பெஷலி இன்றைக்கி நம்ம பேச போகிறது, நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ரெண்டாவதாக ஒரு குழந்தையை கொண்டு வர போகிறீங்க, அது நீங்களே ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்களா இல்லை நீங்கள் தத்தெடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ். ஆனால் இன்னொரு குடும்ப உறுப்பினரை நம்ம வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணும்போது எந்த மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்றைக்குள்ள வீடியோ. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை, ஒன்றோ ரெண்டோ குழந்தைகள் இருக்காங்க, ரெண்டாவதாவோ இல்லை மூணாவதாவோ ஒரு புதிய நபர் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம எப்படி தயார்படுத்தணும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முதல்ல நம்மளோட மூத்த குழந்தைகிட்ட தான் நம்ம இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்கள இந்த ஜேர்னிக்கு நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லும் போதே நீங்கள் அண்ணா ஆக போகிறீங்க, நீங்கள் அக்காவாக போகிறீங்க அப்படிங்கிற அந்த பொறுப்பை அந்த குழந்தைய உணர வைக்கும்போது அந்த குழந்தை இல்லை என்னோட இடத்த இன்னொரு குழந்தை வந்து பிடிச்சிக்க போகுது அப்படிங்கிற அந்த பயம் இல்லாமல், இல்லை நான் வந்து ப்ரொமோட் ஆகிட்டேன், நான் வந்து நிறைய விஷயங்களை இனிமேல் பொறுப்பு எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பிஹேவியரை நம்ம தான் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தையும் மென்டலி இன்னொருத்தவங்க வரத்துக்கு ரெடியாக இருப்பாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது வர குழந்தைக்கும் இவங்க தான் உங்களோட அண்ணா, இவங்க தான் உங்களோட அக்கா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இவங்க கிட்ட போகலாம், அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு அண்ணா இருக்காங்க, உங்களுக்கு அக்கா இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை குழந்தைகிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைக்கும் நம்மளோட அண்ணாவோ இல்லை அக்காவோ நமக்கு ஒரு சேஃப் பிளேஸ் அப்படிங்கிற அந்த உணர்வு நீங்களாவே அவங்களுக்கு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ரெண்டாவது குழந்தை வந்ததுக்கு அப்புறமும் கண்டிப்பாக அந்த முதல் குழந்தையோட ஒன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். மெட்டிகுலஸாக அதுக்குன்னு ஒரு டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி, இல்லை எல்லா வெள்ளிக்கிழமையும் இல்லைனா எல்லா சனிக்கிழமையும் என்னோட முதல் குழந்தையோட நான் இருக்கிற டேட் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மூவி நைட்டாவோ இல்லைனா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறதோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாவது குழந்தை வரும்போது அடுத்த 1 இயரோ இல்லை 2 இயர்ஸோ அந்த குழந்தையோட தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கூட மட்டுமே நீங்கள் குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகி வாரத்தில் ஒரு நாளாவது மூத்த குழந்தையோடு இருக்க வேண்டியதும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதும் ரெகுலராக நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எப்போ ஒரு புது நபர் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலையும் ஜாஸ்தி இருக்கும், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் டயர்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ சரியான நேரத்தில் ஒரு சரியான ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கு எப்போவுமே தயங்காதீங்க. அடுத்தது கம்பேரிசன். இதில் 2 விதமான கம்பேரிசன் இருக்குங்க. ஒன்று நம்ம சைட்லேருந்து வர கம்பேரிசன், என்னை விட இன்னொருத்தவங்க பெட்டராக பேரண்டிங் பண்ணுறாங்க, அவங்க குழந்தைய ரொம்ப நல்லா வளர்க்குறாங்க, அந்த குழந்தைங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களோட பேரண்டிங் ஸ்கில்ஸையும் ஸ்டைலையும் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்களோட ஜேர்னி வேறு, உங்களோட ஜேர்னி வேறு, அவங்களோட வீடு வேறு, உங்களோட வீடு வேறு, அவங்க சூழ்நிலைகள் வேறு, உங்களுடைய சூழ்நிலைகள் வேறு. அதனால் உங்களை நீங்கள் இன்னொரு பேரண்ட்டோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. ரெண்டாவது கம்பேரிசன், நம்ம எங்கேயாவது பொது இடத்துக்கு போயிருக்கும்போது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ வந்து நம்மக்கிட்ட கேஷுவலாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். முதல் குழந்தைய விட ரெண்டாவது குழந்தை சிகப்பாக இருக்குது, முதல் குழந்தைய விட ரெண்டாவது குழந்தை இன்னும் திறமைசாலியாக வருவாங்க பாருங்கள், சின்ன குழந்தை இன்னும் துருத்துருன்னு இருக்கானே, சின்ன குழந்தை இன்னும் ஃபேராக இருக்கே. இந்த மாதிரி தேவையில்லாத கம்பேரிசன் கொடுக்குற நபரை ஒன்று நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இந்த மாதிரி சொல்லாதீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை உங்களால் முகத்துக்கு நேராக அந்த மாதிரி சொல்ல முடியாத ஒரு உறவு முறை அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் விலகி வந்து இம்மீடியட்டாக அதே இடத்துல அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க, அதில் எந்த உண்மையும் இல்லை அப்படிங்கிற அந்த வேலிடேஷனை உங்களோட முதல் குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த இடத்துலையே கொடுக்கறது இன்னும் இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் அழகான ஒரு அந்யோன்யம் வரும். 2 குழந்தைங்களுக்குமே நம்ம அம்மா அப்பா கிட்ட இருக்கிறது தான் சேஃப் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த வீடும் அந்த குடும்பமும் ஒரு அழகான சேஃப் பிளேஸாக இருக்கும், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் கூட சில சமயத்தில் ஒரு சின்ன சண்டையும் போட்டியும் பொறாமையும் இருக்க தான் செய்யும். நீங்கள் கிளியராக இருக்கும்போது அந்த குழந்தைங்களும் ரொம்ப கிளியராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. Wish you a very beautiful family. All the best.